ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். வாங்க இன்றைக்கி ஆர்டிச்சோக், அதாவது பூனைப்பூன்னு தமிழில் சொல்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட வடிவம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், இது லோட்டஸ்ன்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை. இது வந்து ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது. நிறையா பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இந்த பூனைப்பூன்னு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூனைப்பூவில் நார்ச்சத்து, உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், கனிமங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா இதில் உள்ள சின்னாரின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. கூனைப்பூ சாப்பிடுவதால் செரிமானத்திற்கு எளிதாகி மலச்சிக்கலை தடுக்கும். மேலும் இது நல்ல கொழுப்பை உறிஞ்சுவதற்கு உதவி குடல் நலனை மேம்படுத்தும். இந்த பூவில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் வரும் அபாயத்தை குறைக்கும். மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களை பாதுகாத்து இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். பூனைப்பூவில் உள்ள சினாரின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலை டீடாக்ஸ் செய்து அதன் செயல்பாட்டை மேம்படுத்தும். இது கல்லீரல் வீக்கம், கொழுப்பு கல்லீரல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும். இதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. கூனைப்பூவில் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவுகிறது. இது உடல் எடையை குறைப்பதற்கு சிறந்த உணவாகவும் அமைகிறது. மேலும் இந்த பூவில் உள்ள சில சேர்மங்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டவை என்றும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இப்படி கூனைப்பூ நம் உடலுக்கு பல வகையான நன்மைகளை தரும் ஒரு அற்புதமான காய்கறி. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானவை. எனவே உங்கள் உணவில் கூனைப்பூக்கள் அவசியம் சேர்த்துக்கொள்ளுங்கள். இவை நம்ம ஊரில் கிடைக்கிறது அரிதுதான். எப்போதாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக சரி வாங்க. இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஓரத்தில் இருக்க அந்த இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஒரு இட்லி பானை எடுத்திருக்கேன். அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அதுக்குள்ளே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாரும் போட்டுட்டு மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேகணும். அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா வெந்தினதுக்கப்புறம் இப்படி ஆயிரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை எடுத்து நான் ஒரு தட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லாவே உதிர்ந்து வருது இது. இப்போ அந்த ஓரத்தில் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம சாப்பிட்ணும். மற்றதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். அந்த ஒவ்வொன்றுலேயும் இந்த இதழில் ஒவ்வொருலையும் அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டா போதும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள் இதே மாதிரி உரிச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு காய் மாதிரி இருக்குது. நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஓரத்தில் இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். ஃபுல்லாக சாப்பிட வேணாம், அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டா போதும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த பூவை நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம், ஆனால் சாறு வடிவில் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த பாருங்க உரிக்க வந்துகிட்டே தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு மாதிரி தண்டு மாதிரி இருக்குது. அந்த தண்டு தான் நல்லா சூடாகவும் இருந்துச்சு. நல்லா தொடவே முடியல, நல்லா சூடாக இருந்துச்சு. இந்த லீவ்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாசேஜ் மாதிரி பட்டரில் இல்லைன்னா மயோனீஸ் வச்சு அந்த மாதிரி வச்சு அதில் டிப் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆனால் சும்மா தான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்போயாவது கிடச்சிச்சின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்க லாஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த பாருங்க அந்த தண்டு மாதிரி இருக்குல்ல, அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே 4 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்குது. அதில் தண்டு மாதிரி இருக்குல்ல, அதை சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, செரிமானத்தை மேம்படுத்தும், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவுது, கொழுப்பை குறைக்க உதவுது, ஒருபாடு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, எடை கட்டுப்பாட்டுக்கு உதவும், இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவும். நீரிழிவு நோய் உள்ளவங்க அப்படின்னா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.